மாம்பழத்தில் எத்தனையோ விதமான மாம்பழ ஜாம், மாம்பழ ஜூஸு, மாம்பழ மில்க் ஷேக்கு, மாம்பழம் லஸ்ஸி, அதுக்கப்புறமா மாம்பழம் ஊறுகாய், மாங்காய் சாதம், அதுக்கப்புறம் மாங்காய் வந்து அப்படி திருவி இன்ஸ்டன்ட் ஊறுகாய், இதெல்லாம் நம்ம பண்ணலாம். மாம்பழம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. பட் அட் த சேம் டைம் அது ரொம்ப சூடுன்னு சொல்லுவாங்க. அது கூட நீங்கள் மில்க் நிறைய சேர்த்து சாப்பிட்ணும், இல்லாட்டா தயிரில் போட்டு சாப்பிட்ணும். ஊறுகாயெலாம் ரொம்ப நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு கூட கெடாமல் இருக்கும். கரெக்டாக பக்குவத்தில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மாம்பழம் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்மில் வாங்கி நீங்கள் கொஞ்சம் காஸ்ட்லி தான், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் நல்லா இருக்குது பழம்லாம். இந்த விலை ஜாஸ்தி தான். ஆனால் இது மாதிரி நம்ம வாங்கி நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாங்காய் வாங்கி நம்ம செய்யலாம். நான் இது மாங்காய் வாங்கி அப்படியே பழுக்க வச்சுருந்தேன். ஒரு வாரம் பழுக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மேங்கோ மில்க் ஷேக் பண்ணியிருக்கேன். சம்மருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரிங்க் ஒரு 11 o'clock சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ஹாலிடேஸ் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செய்து கொடுங்க. குழந்தைங்களுக்கு மேங்கோ ஜூஸ் பண்ணலாம்.